என்னங்க பேசாம போலீஸ்ல ஒப்படைச்சிட்டு போயிடலாங்க. டேய் மாப்ள, அவங்க 2 பேரையும் வண்டியில ஏத்தி ஸ்டேஷன் கூட்டிட்டு போங்க. ஓகே சார். ஏறுமா, ஏறுங்க. ஒண்ணும் இல்லடா. மாமா வந்துட்டல, பயந்துட்டியா? மாப்ள, வீட்டுக்கு போலாமா? அடிச்சாங்களா? அம்மா என்ன அடிச்சாங்க மாமா. சே ஒண்ணும் இல்ல. மாமா தான் வந்துட்டேன்ல, உட்கார். டேய் சாப்பிட்டியாடா? இல்ல. சரி சீக்கிரம் போலாம். ராமலிங்கம், இங்க வாங்க. சார் என்னது சார்? அது குப்பை இருக்கு, நீங்க பாட்டுக்கு பார்த்து பார்க்காத மாதிரி போறீங்க. எடுத்து சஸ்பெண்ட்ல போடுங்க. ஓகே சார். ஹாஸ்பிட்டல்ல ஒரு சின்ன குப்பை கூட இருக்க கூடாது. அது மட்டும் இல்ல, தரைய பாருங்க எவ்வளவு அழுக்கா இருக்கு. 15 நிமிஷத்துக்கு ஒரு தடவை மாப் பண்ணிட்டே இருக்கணும். ஓகே ஓகே சார். போங்க. இந்த ரிப்போர்ட்ல நார்மலா இருக்கு. ஓகே டாக்டர். பிளட் டெஸ்ட் எடுங்க. ரிசல்ட் வந்தது என்னது பாருங்க. ஓகே ஓகே டாக்டர், தேங்க் யூ. டாக்டர், சொல்லுங்க ராஜேஷ் சார். வர சண்டே நம்ம ஹாஸ்பிட்டல்ல ஐ டெஸ்டிங் கேம்பும் பிளட் டொனேஷன் கேம்பும் நடத்தலாம்னு பிளான் பண்ணிருக்கேன். நீங்க வர முடியுமா? என்ன ராஜேஷ் சார் இப்படி கேக்குறீங்க? நீங்க HR மேனேஜர், வர முடியுமான்னு கேக்குறீங்க. வாங்க டாக்டர், நான் வந்துட்டு போறேன். என்கிட்ட பெர்மிஷன் கேக்குறீங்க? அப்படி இல்ல டாக்டர், நீங்க எப்பவும் பிஸியா இருக்கீங்க. சண்டே ஒரு நாள் தான் உங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கிடைக்கும். அன்னைக்கு உங்களை டிஸ்டர்ப் பண்றேன்னு தான் யோசிக்கிறேன். எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை சார், கண்டிப்பா வர்றேன். நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ டாக்டர். வரேன். ஓகே. சார். என்னம்மா? சார், கஸ்தூரிய பாத்தீங்களா? எதுக்கு கேக்குறீங்க? இவளுக்கு ஊசி போடணும், மாத்திரை கொடுக்கணும். வெறும் வயித்துல இருந்தா எப்படி கொடுக்கறது? அதுக்கேம்மா கஸ்தூரியை கேக்குறீங்க? கஸ்தூரி வந்தாதான் சாப்பிடுவேன்னு அடம் பிடிக்கிறா. அப்படியா? உன் பேர் என்ன? கீர்த்தி. கஸ்தூரி அக்கானா ரொம்ப பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும். ஏன் பிடிக்கும்? அந்த அக்கா தான் எனக்கு டெய்லி கதை சொல்லுவாங்க, நல்லா பேசுவாங்க, திட்டவே மாட்டாங்க. ஏய் கீர்த்தி, நீங்க தான் இருக்கியா? உன்னை எங்கெல்லாம் தேடின தெரியுமா? வந்துட்டியா? நான் இங்க தான் உன் கூட தான் சாப்பிடுவேன்னு அடம் பிடிக்கிறா. இல்ல, தாத்தாக்கு கால்ல மூட்டு வலியா, அதான் ஆயில் போட்டு மசாஜ் பண்ணி விட்டுட்டு வந்தேன். இதெல்லாம் எதுக்குமா நீ செய்யற? எனக்கு பிடிச்சிருக்கு, நான் செய்யறேன். அதெல்லாம் கரெக்ட். அப்ப நம்ம ஹாஸ்பிட்டல் நர்ஸுங்க என்னதான் செய்யறாங்க? பாவம் சார், நர்ஸுங்களா எவ்வளவு வேலைதான் அவங்களும் பாப்பாங்க. என்னால முடிஞ்ச சின்ன சின்ன ஹெல்ப் எல்லாம் நானும் பண்ணதானே நல்லா இருக்கும். சரி, நம்ம போய் சாப்பிடலாமா? பாட்டு பாடிட்டே ஊட்டி விடணும். வா. என்னென்ன கஸ்தூரி என்ன சொல்றாங்க? நர்ஸ் மாதிரி பம்பரமா சுத்தி வேலை பார்க்கறா. ஹாஸ்பிட்டல்ல எந்த வார்டுக்கு போனாலும் பேஷண்ட்டுங்க எல்லாருமே கஸ்தூரி புராணம் தான் பாடுறாங்க. நல்ல கலகலப்பா பேசுறா. வெரி இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர். இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர் தானே, ஆனால் அவளுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு. யாரோ அவளை கடத்திட்டு போக முயற்சி பண்ணுறாங்க. நானும் கேள்விப்பட்டேன். கருணாகர மாமா வீட்டுக்கு கொண்டு போய் வச்சுக்கிறேன்னு சொல்கிறாரு. அதுவும் நல்லதுதான். ஏன்னா அந்த பொண்ணு அவங்க வீட்டில் இருக்கிறது அந்த பொண்ணுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும். இன்னொரு விதத்தில் பார்த்தீங்கன்னா, ஸ்னேகாவை இழந்து தவிச்சிட்டு இருக்கிற கருணாகர மாமாவுக்கு இந்த பொண்ணு அங்கே இருக்கிறது ஒரு ஆறுதலாகவும் இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. இந்த பொண்ணு வீட்டு சூழலில் இருக்கிறது பழைய ஞாபகங்கள் இந்த பொண்ணுக்கு வரதுக்கு ஒரு வாய்ப்பாகவும் இருக்கும் இல்லையா? அண்ணே, ஒரு நிமிஷம் உள்ளவா. என்ன? நீ வா, நான் சொல்கிறேன், வா. மறந்துட போகிறேன். இந்த அண்ணே. என்னப்பா அது? 20,000 இருக்குண்ணே, புடி. இவ்வளோ பணம் எதுக்கு? புடிண்ணே.
சேலரி அட்வான்ஸு. ஏன்பா நான் இப்போ தானே வேலைக்கு சேர்ந்தேன். அதனால தான் நான் சேலரி அட்வான்ஸ் தரேன். 1 மாதம் இருந்தால் சேலரியே கொடுத்துருப்பேன். இப்போ எதுக்கடா அட்வான்ஸ் எல்லாம்? வீட்டில் போய் கொடுண்ணே. நீ சம்பாதிக்கலன்னு தானே ஆளாளுக்கு பேசிகிட்டு இருந்தாங்க. உன்னாலையும் சம்பாதிக்க முடியும்னு காட்டுப்போ. ஓ தேங்க்ஸ்டா தம்பி. பரவாயில்ல அண்ணே. அப்புறம் இன்னொரு விஷயம், அக்காவை நீ தப்பாக நினைக்காத. அவங்க பேசினது நடந்துக்கிட்டது எல்லாமே நல்லதுக்கு தானே. அவங்க இப்படி நடந்துக்க போய் தான் இப்போ நீ இந்த வேலையில் இருக்க. இதெல்லாம் நீ எனக்கு சொல்லணுமாடா? மீனாவை பற்றி எனக்கு நல்லா தெரியும். அதுவும் இல்லாமல் நீ வேலைக்கு போகாமல் வீட்டில் இருக்கிறதுனால தான் உனக்கும் அன்றைக்கும் சண்டையே வருது. இனிமேல் அப்படி நடக்காது. சரிண்ணே, ஒரு சின்ன வேலை இருக்கு, முடிச்சுட்டு வந்துடுறேன். வர சண்டே அன்னைக்கு நீ ஏதோ பிளட் கேம்ப் ஆர்கனைஸ் பண்ணுறியாமே, ரொம்ப சந்தோஷமாக இருக்குண்ணே. ஹெச்ஆர் மேனேஜர் ஆக்குனது வீண் போகல, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சின்ன வேலை தான், வந்துடுறேன். வரேண்ணே. சரி தம்பி. நீதான் சஞ்சயா? யார் நீங்க? எது கேட்குறீங்க? கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. முதல்ல நீங்க யாருன்னு சொல்லுங்க. என்னடா திமிரா? மூஞ்செல்லாம் உடைச்சிருவேன். வழி விடுங்க, நான் போகணும். விக்ரம் சார் கம்பெனியில் தானே உன் பொண்டாட்டி வேலை பார்க்குறா? ஹலோ, நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது. நீங்கள் கேட்குற கேள்விக்கெல்லாம் என்னால் பதில் சொல்ல முடியாது. வழி விடுங்க, நான் போகணும். ஏய், கேட்குற கேள்விக்கு பதில் சொன்னால் போய்கிட்டே இருக்கலாம். உன் பேர் தானே சஞ்சய்? ஆமாம். இப்போ அதுக்கு என்ன? யாரா நீங்க? எதுக்குடா என்ன அடிக்கிறீங்க? பெருமாள், பெருமாள்ரா, பெத்த பெருமாள். எந்த ஊருக்காரன்டா நீ? பஞ்சம் பொழைக்க வந்த பரதேசி என் புள்ள மேலே கை வைப்பியா? அட்டிங் அவனே. சொல்றா, யாரா நீ? அடிச்சா கேட்க ஆள் இல்லாத அனாத பைய பெத்த பெருமாள்கிட்ட வீரம் வைப்பியா? என் பையன் மேலே கை வைப்பாடா? என் பையன் மேலே கை வைக்கணும்னு என் மாவனை நான் அடிப்பேன், யாரும் கேட்க கூடாது. ஆனா அவன் மேல யாராவது கை வச்சா நான் கேட்பேன்டா. ஐயா, சின்ன ஐயா மேலே கையை வச்சிருக்கா, இவனை போட்டு தள்ளிடுவாயா? என்ன கலை நீ? நம்ம இவனை அடிச்சோம் போட்டோன்னு தெரிஞ்சு அவன் நம்ம கிட்ட பேசுவானா? வருத்தப்பட மாட்டான். பழைய பெருமாளா இருந்திருந்தா இந்நேரம் உன்னை போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருந்திருப்பா. அருணு ஏன் அவன்டா, அவனை யாராவது முறைச்சு பார்த்தாவே மூச்சு நிறுத்திடுவான்டா பெருமாள். நீயே அவன் மேலேயே கை வச்சிருக்க, என்னடா பண்றது? என்ன பண்றது? என் மவனுக்கு அடிதடி நான் பிடிக்காதுடா. அந்த ஒரே காரணத்துக்காக நான் உன்னை விட்டு வச்சுட்டு போறேன். பொழைச்சு போயிடு. இனிமே என் பையன் இருக்கிற பக்கம் உன் காத்து கூட படக்கூடாது. நீ பட்டுச்சே கிருஷ்ணா, வண்டியறா.
வந்துட்டோம் மாப்ள. இறங்க. உள்ள போய் பாட்டியையும் அம்மாவையும் போய் பாரு. ஆ? போ 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 போ. அம்மா அம்மா எப்பவும் என் மகன் நினைப்பாவே இருக்கு. அவன் கூப்பிடுற மாதிரியே இருக்கு. அம்மா அம்மா என்னம்மா பாக்குற? நான் வந்துட்டேன். மாமா தான் என்ன கூட்டிட்டு வந்தாரு. கபிலா, கபே, கபே, கபிலா, கபிலா வந்துட்டியா? நிஜமாவே வந்துட்டியா? கபிலா, நிஜமாவே வந்துட்டியா? கபி குட்டி, டேய் டேய் பாட்டி கபிலா, வா 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 வா. பாட்டி வா 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 வா. கபிலா, குட்டி. இப்ப சந்தோஷமாக்கா? ரொம்ப தேங்க்ஸ் மயன். என் உயிரை என்கிட்டயே சேர்த்துட்ட. அக்கா ரொம்ப தேங்க்ஸ்டா. ஆமா, இவன் எங்க இருந்தா? உன் புருஷன் பணத்துக்கு ஆசைப்பட்டு வித்துட்டான். ஐயோ, விட்டிருந்தா கபிலன் ஃப்ளைட் ஏறி அமெரிக்காவுக்கு போயிருப்பான். புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் கபிலனை கூட்டிட்டு ஏர்போர்ட் போயிட்டு இருந்தாங்க. வழியில மடக்கி கூட்டிட்டு வந்தாங்க. அவனோட அப்பனை சும்மாவா விட்டு பிடிச்சு உள்ள தூக்கி போட வேண்டியதுதானே? குழந்தைய விலைக்கு வாங்கின காப்பக அதிகாரிய அரெஸ்ட் பண்ணிருக்கோம். உன் புருஷனை அரெஸ்ட் பண்ணா சாட்சி சொல்ல நீயும் கபிலனும் கோர்ட்டுக்கு வர வேண்டியிருக்கும். அதனாலதான் அவனை சும்மா விட்டு வச்சிருக்கேன். அக்கா, அவன் பதில் சொல்லியே ஆகணும். அவனை நான் சும்மா விட மாட்டேன். எப்படியோப்பா, என் மருமக வந்த ராசி எல்லாமே நல்லதாவே நடக்குதுப்பா. உன் மருமக புராணத்தை பாடலன்னா உனக்கு தூக்கமே வராதே. உண்மைதானடா, சுஷ்மா ரொம்ப கைராசிக்காரிப்பா. அவ இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தது நம்மளோட பாக்கியம்ப்பா. அம்மா, இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா இருக்குமா? நான் போய் ஃப்ரெஷ்ஷா போயிட்டு வரேன். டிஃபன் எடுத்து வை. சரி. அம்மா எனக்கு பசிக்குதுமா. வா சாப்பிடலாம். ஏய் சத்யா, சூடா இருக்க சாதம் நெய் போட்டு நல்லா பிசைஞ்சு ஊட்டு. என்ன போடா குட்டி, சாப்பிடு. போ 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 போ. ஏய், என்ன என் மகன் முன்னாடி உன்னை உயர்வா பேசினதை நினைச்சு பூரிச்சு போயிடாத. நான் ஆடுற நாடகத்துக்கெல்லாம் இது ஒத்திக தாண்டி. எப்படியோ சாம்பார் விஷயத்துல நீ தப்பிச்சிட்ட. இனிமே தாண்டி ஆட்டமே ஆரம்பிக்க போகுது. அதுல இருந்து நீ தப்பிக்கவே முடியாது. உன்னை சந்தோஷமா நான் வாழவே விட மாட்டேன்டி. தலையெழுத்து, மருமகனை பெத்த புள்ளைய கடத்தி விக்கிறான். மருமக கொலை பண்ணிட்டு வந்திருக்கா. அதுவும் இந்த போலீஸ் குடும்பத்துல இருக்கிற வில்லங்கத்தை பாத்தியா? அடியே தரித்திரம் பிடிச்சவள, உன் மூஞ்சில முழிச்சாலே தரித்திரம் தாண்டி. பாடி.
என் வீட்டு பக்கம் பார்த்த இடத்துல வெட்டி புதைச்சிடுவேன். பயா வெளியா. அப்பா அப்பா வாங்கப்பா. இல்லம்மா மாப்பிள்ள. வாங்கப்பா வாங்க. இல்லம்மா உள்ள வாங்கப்பா வாங்க. மாப்பிள்ள எங்கம்மா? அவரு டிஃபன் வாங்க போயிருக்காருப்பா. நீங்க உள்ள வாங்க. ஏம்மா மாப்பிள்ளைக்கு என் மேல கோபம் எதுவும் இல்லையே? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. நீங்க வாங்கப்பா வாங்க வாங்க உட்காருங்கப்பா. அப்பா சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டம்மா. ஒரு டீ போட்டு குடுக்கலன்னா வீட்ல பால் கூட இல்லப்பா. பரவாயில்லம்மா. உனக்கு உடம்பு எப்படி இருக்கு? டாக்டர் கொடுத்த மருந்தெல்லாம் ஒழுங்கா சாப்பிடுறியா? மாத்திரை போட நான் மருந்தாலும் அவரு விட மாட்டாருப்பா. இவ்வளோ சீக்கிரம் மாப்பிள்ள மனசு மாறுவாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைம்மா. நீங்க யாருமே அவரை சரியா புரிஞ்சுக்கலப்பா. உணர்ச்சி வேகத்துல பேசுவாரு, ஆனா மனசுல எதுவுமே வச்சுக்க மாட்டாருப்பா. நீ சொல்றது சரிதாம்மா. கல்யாணம் ஆகலன்னு நீ பொய் சொல்லிட்ட. தாலியை கழட்டி வச்சுட்டு ஆபீஸ் போனேன். எவனோ ஒருத்தன் சம்பந்தம் பேச குடும்பத்தோட வந்திருக்கான். இவ்வளோ நடந்திருக்கு. மாப்பிள்ளையோட இடத்துல வேற யாராவது இருந்திருந்தா உன்னை ஒதுக்கி வச்சிருப்பாங்கம்மா. உண்மையிலேயே மாப்பிள்ளைக்கு ரொம்ப பெரிய மனசுமா. இந்த மாதிரி ஒருத்தர் உனக்கு புருஷனா அமையறதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும். ஆமாப்பா, நீங்க சொல்றதும் சரிதான். இனிமே எனக்கு அவர் சொல்றது மட்டும்தான் வேத வாக்கு. அவர் மனசுக்கு ஒண்ணாம நான் நடந்துக்க போறேன். அது போதும்மா. என் மனசு குளிர்ந்துருச்சு. இனிமே நான் நிம்மதியா இருப்பேன். என்னம்மா பாக்குற? இல்லப்பா, டிஃபன் வாங்க போய் ரொம்ப நேரம் ஆச்சு. இன்னும் அவரை காணுமே. என்னம்மா மாப்பிள்ளை என்ன சின்ன குழந்தையா? இப்ப வந்துருவாருமா. அப்பா, ஹோட்டல் இங்கதான் பக்கத்துல தான்ப்பா இருக்கு. இவ்வளவு நேரம் ஆகாது. நான் வேணா போய் பார்த்துட்டு வரட்டுமா? ப்ளீஸ்ப்பா, போய் பார்த்துட்டு வாங்க. சரிம்மா. மா, மாப்பிள்ளை வர்றாரு. என்னாச்சுங்க? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? மாப்பிள்ளை, மா மாப்பிள்ளை கொஞ்சம் குடிக்க தண்ணி எடுத்துட்டு வா போ. மாப்பிள்ளை வாங்க, உட்காருங்க. என்ன மாப்பிள்ளை ஆச்சு? ஏதாவது அடிபட்டுருச்சா இல்லை ஆக்சிடென்ட் ஏதாவது? எங்க இந்தாங்க தண்ணி. என்னங்க ஆச்சு? என்னடி நினைச்சிட்டு இருக்கா அவ? யாருங்க? என்ன அடிச்சு கொண்டுட்டா உன்னை கட்டிக்கலாம் நினைக்கிறானா அவன்? என்னங்க சொல்றீங்க? என்ன அடிக்க ஆள் அனுப்பியிருக்கா. நடு ரோட்ல என்ன போட்டு அந்த அடி அடிக்கிறானுங்க. யார் மாப்பிள்ளை? வேற யாரு? அந்த அருணோட அப்பன் பெருமாள் தான்.